இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இவன் ஒரு இடத்துல தான் இருக்கிறான், இவன் குருடனா தான் இருக்கிறான், இவன் தேவனை மட்டும்தான் நோக்கி பார்க்கிறான். ஆனால் பவுலுக்காக தேவன் அமைதியாக இருக்கவில்லை. எப்படி 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 சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பவுலுக்காக தேவன் அமைதியாக இருக்கவில்லை. நேர ஆண்டவர் அனனியாட்ட போறார். அவனுக்கு ஒரு தரிசனம், 10ஆம் வசனத்திலிருந்து அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. 11, நீ எழுந்து நேர் தெருவுக்கு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுகிறான் என்று அவன் தரிசனம் பார்க்கிறான். அப்போ வெற்றிடம் நிரம்பினது. எப்படின்னா, நம்பர் 1, அவன் சார்பில் பவுலுக்காக தேவன் செயல்பட ஆரம்பித்தார். இவன் தனித்து தான் இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம், நம்ம இங்க தனித்து இருந்தா யாரு அந்த அங்க போய் என்ன சொல்ல, அவங்கள்ட்ட பேச யாரு போவா, இவங்கிட்ட போய் அதுக்கு யாரு போவா, நான் போய் தனித்து இருந்தா பிரில்லியன்ட் அப்படிதான் சொல்லணும். சோத்திரம். பரிசுத்தவான்களை கவனிங்க. நீ தனித்து இருக்கும் போது, நீ 1 மணிக்கூர் உட்காரும் போது, ஆண்டவர் அந்த 1 மணிக்கூர் அவர் சும்மா இருக்கல. நீ இங்க இருக்கும்போது அவர் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இவன் அங்க ஒவ்வொரு வீடா போல, எனக்காக ஜெபம் பண்ணியலாம், எனக்காக ஜெபம் பண்ணியலாம், எனக்காக ஜெபம் பண்ணியலாம், இல்லைன்னா எனக்காக இது எதனால வந்துச்சு, இது என்ன வியாதி கண்டுபிடிங்க. ஒரு இடமும் போகல. குருடங்க நல்லா பார்த்துட்டு இருந்தா திடீர்னு குருடா இருக்கிறான். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், திடீர்னு ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலில் தான் போவோம், அங்கெங்கே தான் போவோம். இவன் எங்கேயும் போகலைங்க. இவன் நேர ப்ரேயர் பண்ணக்கு தான் போகிறான். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவரால சும்மா இருக்க முடியல. அவர் அனனியாட்ட செயல்பட ஆரம்பிக்கிறாரு. நீ போ, அவன் ஜெபம் பண்ணிட்டு நீ போ. அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறனால என்னால சும்மா இருக்க முடியல, புடி போடாச்சிக்கிறான். ஹலோ. அப்ப அவர் சொல், என் பிள்ளை எனக்கு சமூகத்தை வந்து முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ அமைதியா இருக்காத. அவன் ஜெபம் பண்ண என்னால சும்மா இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றால் அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் ஆலோசனை, ஜெபம் பண்ணுகிறவனுக்காக என்னால சும்மா இருக்கவே முடியாது. ஹலோ ஹலோ. நீ 2 மணிக்கூர் அவருடைய சமூகத்தில் தனித்திருந்தா உனக்காக ஒரு பரலோகமே செயல்பட போகிறது. ஆமென். 2வது பாயிண்ட், இது என்ன ரொம்ப தட்டு, இதோட கனெக்ட் ஆகி வந்தாலும் சொல்றேன். அவனுக்குரியத அவன் தேடி போகல. அந்த வேர்ல ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அவனை தேடு. 11வது வசனம், தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை நீ தேடு. ஆனா அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? நான் கேட்கிறேன், ஏய் சவுலே, இவனுக்கு தரிசனமான ஆண்டவர் ஏன் சவுலுக்கு தரிசனமாக முடியாத? இவரு நீ கொஞ்சம் ஆளோட கூட்டிட்டு போய் நீ அனனியான்ற ஒருத்தன் இருக்கிறான், அவனை தேடி கண்டுபிடி, அவன் உனக்கா ஜெபம் பண்ணுவான், உனக்கு சோகம் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சவுல்கிட்ட பேச வேண்டியதானே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறனால அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ அவனை தேடிப்போம். எத்தனை நான் சொல்ற தெளிவா புரியுது? ஆமென். வெற்றிடங்கள் நிரம்ப போகிறது. அப்படின்னு எனக்கு சார்பிலே கர்த்தர் எனக்காக செயல்படுவாரு. புரிகிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதை எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? விசுவாசிச்சா நிச்சயமா நடக்கும். சொல்லுங்க இந்த வேடை, எனக்குரியதை என்னை தேடி கர்த்தர் வர வைப்பாரு. ஒரு ஆளுதான் கை தட்டுது.
வரும் சார், வரும். உனக்குரியது எங்க போனாலும் வர வைப்பார். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதான் வெற்றிட நிரம்புவது. அட்ரஸ் தேடி வருவாங்க, அறிமுகம் தேடி வருவாங்க, விசாரிச்சு வருவாங்க, கூகுள லொகேஷன் போட்டு தேடி வருவாங்க. கர்த்தர் வர வைப்பாரு. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதி. நிறைய சர்ச்சஸ்ல இவ்வளோ வற்புறுத்தி ஜெபம் பண்ண வைப்பாங்களான்னு தெரியல. வாங்க கையெழுத்து போடுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இதுக்குன்னு ஒரு பொறுப்பாளரை போட்டு. ஆனா அப்படி இல்லாத சர்ச்சஸ் எல்லாம் அவ்வளோ ஜெபம் பண்றாங்க மக்கள். நமக்கு இவ்வளோ வேல்யூ தெரியல. நான் 1 hour நான் பிரசன்ஸ்ல உட்கார்ந்தேன்னா, நான் உட்கார்ந்துட்டேன்னா அவரால் உட்கார முடியாது. அதுதான் அவ்வளோதான் முக்கியம். அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கான்டா, அனன்யாவை சீக்கிரம் போய் போல. அவன் ஜோம் பண்ண என்னால இருக்க முடியும். நீ போலன்னா நானே போயிடுவேன். எப்படி ரெடியா? அதான் டீலு. அவன் வெற்றிட நிரம்பித்தான் ஆகணும். அவன் அனன்யா வழக்கம் கொடுக்கணும். அவன் அப்படிப்பட்ட, அது அடுத்த பிளான்ல சொல்லுவேன். அவன் எவனோ எனக்கு தெரியாது. அவன் இப்ப வெற்றிடமா இருக்கிறான். அவன் ஜெபிக்கிறான். என்னால சும்மா இருக்க முடியும். ஓடிரு. நீ போட்டா இன்னொரு ஆளை நான் ரெடி பண்ணேன். எவனும் போவாட்டா நானே போயிடுவேன். ஆமென். ரெண்டாவது, எனக்குரியது என்னை தேடி கத்த வர வைப்பார். வரும் சார், வரும்ன்ற. நீ தேடி போகாத. இதுதான் வெற்றிட நிரம்போது. கர்த்தர் தேடி வர வைப்பாரு. பணமும் தேடி வரும், மனிதர்களும் தேடி வரும், புகழ் தேடி வரும், உயர்வு தேடி வரும். என்ன சப்பு சவருண்டோ எல்லாம் உங்களை கர்த்த தேடி வர வைப்பாரு. அதான் தேவனோ, அதான் வெற்றிட நிரம்புவது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வெற்றிட நிரம்பும்.